Hi friends, welcome to my channel SSC and Aspirant. So நம்ம சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான டூலாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்தர் அப்டேட்ஸ் அண்ட் மோர் அப்டேட்ஸ் இருக்கும். உங்களுக்கு இப்போ வந்து எப்படி நீங்கள் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும்னா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் நான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வொக்காபுலரி. அதாவது இங்கிலீஷ்ன்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல். அது வந்து இப்போ இப்போ நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லேயும் இருக்கும், இதில் இருக்கும், அட்வான்ஸ்லேயும் இருக்கும், மெயின்ஸ்லேயும் இருக்கும். இப்போ வந்து ஆக்சுவலாக இந்த வொக்காபுலரி நம்ம வந்து என்ன சொல்கிறது, வொக்காபுலரின்றது ஒரு கார்டு மாதிரி நம்ம வந்து ஓவராலாக படிச்சு ஒரு நாளைக்கு ஒரு 5 அந்த மாதிரி பார்க்கலாம். அப்படி பார்த்தா உங்களுக்கு சப்போஸ் யூஸ் ஆகும். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம்லையும் இருக்குது. நீங்கள் சினானிம்ஸ் எழுதலாம், ஆன்டனிம்ஸ் எழுதலாம், க்ளோஸ் டெஸ்ட் எழுதலாம், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எழுதலாம், டிஸ்கிரிப்டிவும் எழுதலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் இந்த டிசிஎஸ், சிடிஎஸ் அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் கூட இது யூஸ் ஆகும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வேர்டு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைப்ரிட். இப்போ ஹைப்ரிட்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் ஆஃப் டூ திங்ஸ், ஒரு கலப்பினம் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதுதான் ஹைப்ரிட். இப்போ வந்து அதுக்கு சினானிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா நம்மளுக்கு இங்கிலீஷ் வந்து காம்போசிட்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மிக்சிங் ஆஃப் மோர் தென் ஒன் ப்ராடக்ட், அன்பியூர், டிஃப்ரெண்ட். அதாவது தான் சொன்னால கலப்பினம், இது அன்பியூர், அது ஒரு பியூரிட்டின்றது இருக்காது. இப்போ வந்து நம்ம அடல்ட்ரேட்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் ப்ராடக்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது கூட ஹைப்ரிட் ப்ராடக்ட் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரிஜினலி இது வித்தியாசமாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து ஒரு 2-3 ப்ராடக்ட் கலந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம ரெடி பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். அதே இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஆன்டனிம் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கனெக்ட். அதாவது இது ஒன்று ஒத்து போகாது, டிஸ்கனெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்பிரெட், ஃபுல் பிளட்டட், அன்மிக்ஸ்ட், பியூர், சேம். அதாவது இது ரொம்ப பியூராக இருக்கும், அதே மாதிரி ஒரே மாதிரி ப்ராடக்டாக இருக்கும். அதே ஆன்டனிமில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்டென்ஸ் வந்து நம்மளுக்கு மெயின் ஹைப்ரிட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேரியிங் ஷேட்ஸ் ஹேவ் பீன் ரைஸ்ட். அதாவது இப்போ வந்து நிறைய ஹைப்ரிட் ஃபார்ம்ஸ்னால் நிறைய கலந்து இருக்கிறதெல்லாம் முன்னால் எல்லாம் பியூராக இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப கலவையானதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து அதோட வரவு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே அடுத்த வேர்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஹோமோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு சேம் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இப்போ ஒரு பாய்ஸ் ஸ்கூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே பாய்ஸாக தான் இருப்பாங்க, ஒரு ஸ்டாஃபில் இருந்து வாட்ச்மேன் வந்து எல்லாமே. அப்போ வந்து அங்கே அந்த ஜெண்டர் வந்து ஹோமோஜீனியஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் இருக்குது. ஈவன் வாட்ச் உமன்லாம் வச்சுருக்காங்க, ஃபுல்லாக லேடிஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாமே லேடிஸ் தான் இருப்பாங்க அங்கே. அப்படின்னா அது அடுத்து ஒரு ஜெண்டர் வந்து ஹோமோஜீனியஸ் ஜெண்டர் அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரே ப்ராடக்ட் தான் இருக்கும், அந்த ஒரே ப்ராடக்ட் வந்து சேமாக இருக்கும், அது வந்து எது டிஃப்ரென்ஸ் இருக்காது, அதுதான் ஹோமோஜீனியஸ். அதாவது சினானிம் பார்த்தீங்கன்னா மோர் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் சேம் டைப், யூனிஃபார்ம் ஸ்ட்ரக்சர், கான்ஸ்டன்ட், சேம் கைண்ட். அதாவது ஒரே மாதிரி ஒரே இதாக தான் இருக்கும், ஒரே என்ன சொல்கிறது, ஒரு லெவலில் தான் இருக்கும், ஒரே லெவலில் தான் இருக்கும், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது, இல்லை அதுதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆன்டனிம் பார்த்தீங்கன்னா டிஃபரண்ட், டிசிமிலர், அன்கேனி. அதாவது இது வந்து ஆக்சுவலாக ஹோமோஜீனியஸ் நம்மளுக்கு சேம், அது வந்து ஆன்டனிம் வந்து டிஃபரண்ட், அதாவது சிமிலாரிட்டி இல்லாமல் இருக்கலாம், வித்தியாசமான பொருட்கள், அது வந்து அதையும் நம்ம ஆப்போசிட்டாக சொல்லலாம். அதுதான் இப்போ வந்து ஹோமோஜீனியஸ். அதுக்கான சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆர் நாட், அது அன்எம்ப்ளாய்ட் ஆர் நாட் ஹோமோஜீனியஸ் குரூப். அதாவது வேலை இல்லாதவங்க ஒன்றும் வேலை இல்லாதவங்கிறது வந்து ஒரே ஒரு குரூப் இல்லை, ஒரே மாதிரி எல்லாரும் வேலை இல்லாமல் இல்லை, பாதி பேர் வேலை பண்ணாங்க, பாதி பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஹோமோஜீனியஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸ். அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட். இப்போ டிஸ்கிரீட்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்கிரீட்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இந்த மூக்கு நுழைக்கிறதுலாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதாவது சினானிம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கேர்ஃபுல், டோன்ட் டிஸ்டர்ப், எம்ப்ரேஸ்மெண்ட். அதுக்கப்புறம் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து உஷாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இது. அதுக்கடுத்து இதுக்கான ஆன்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா இது இன்டிஸ்கிரீட். அதுக்கப்புறம் ரேஷ். ரேஷ்னா என்ன, அந்த அடாவடி பண்ணுறது, ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கிறது அந்த மாதிரி. அதெல்லாம் இதுக்கான சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபைண்ட் அபவுட் மை அக்ரிமெண்ட், ஸோ ப்ளீஸ் பி டிஸ்கிரீட். அதாவது என்னோட அக்ரிமெண்ட்டை பற்றி யாரும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஸோ ப்ளீஸ் பி டிஸ்கிரீட்னா அதை பற்றி யாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, யார் இது மூக்கு நுழைக்காம இருங்க, யார் இது இன்ட்ரெஸ்ட் ஆகாதீங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப். டிஸ்கிரைப்னா என்னன்னா விவரிக்கிறது. ஒரு இன்டர்வியூ பண்ணி வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் என்ன கேட்பாங்க,
டிஸ்கிரைப் அபவுட் யுவர் செல்ஃப், டிஸ்கிரைப் அபவுட் யுவர் குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். டிஸ்கிரைப் பிரீஃப்லி, கொஸ்டின்ஸில் கூட இருக்கும், அதாவது விவரமாக பெருசாக எழுதுங்க அப்படின்றத டிஸ்கிரைப் பிரீஃப்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக சினானியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட் ஹேப்பன்ட், அதாவது டிஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ வந்து சப்போஸ் ஒரு இன்டர்வியூ போகிற ஒரு லேட்டாக ஒரு ஸ்கூலுக்கே லேட்டாக போயிடும், டிஸ்கிரைப் பை யுவர் லேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன நடந்துச்சு, நீங்கள் ஏன் லேட்டாக வந்தீங்க, டிஸ்கிரைப் பண்ணுங்க அதை அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு எக்ஸ்பிளனேஷன், அதாவது நம்ம விவரிக்கிறது எக்ஸ்பிளனேஷன் சொல்லுவாங்க. அதுக்கான ஆன்டனிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கார்பிள், வாட், கீப். இப்போ கார்பிள், வாட், கீப்பா. கீப்னா என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து டிஸ்கிரைப்னா என்ன, விவரிக்கிறது, சொல்கிறது. இப்போ கீப்னா கீப் சைலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ எதுவுமே சொல்லாமல் இருந்தால் நமக்கு கீப்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதாவது எதாவது சொன்னால ஒரு எங்கேயாச்சும் போனோம்னா நம்மள டிஸ்கிரைப் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அதாவது டிஸ்கிரைப்னா விவரிக்கிறது, அதுக்கான சென்டென்ஸ் தான் இது. அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா முண்டேன். முண்டேன்னா ஒன்றும் இல்லை, ஆர்டினரி, அதாவது நம்ம ரொட்டீனாக செய்வோம் பார்த்தீங்களா, சாதாரண அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதுதான் இந்த முண்டேன். அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ஆர்டினரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. சில பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ரொட்டீன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆர்டினரி ரொட்டீன் நாட் இன்ட்ரெஸ்டிங்னா அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெய்லி ஒர்க்காக இருக்கும், எல்லாருமே பண்ண ஒரு வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஆன்டனிம்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, இமேஜினேட்டிவ். இப்போ எக்ஸ்ட்ரா ஆர்டினரினா அது வந்து ஒரு ஆர்டினரிக்கு ஆப்போசிட், அதாவது கொஞ்சம் ஒரு பெரிய விஷயம், அது வந்து பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இமேஜினேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இமேஜினேஷன் சொன்னோம்னு வச்சோம்னா நம்மளால் ரியலில் செய்ய முடியாத விஷயத்தை தான் இமேஜினேஷன் செய்யலாம். அதாவது நம்ம இமேஜினேஷனில் பெரிய விஷயத்தை தான் நினச்சி பார்ப்போம். அதில் வந்து அதுதான் இமேஜினேட்டிவ். சென்டென்ஸ் என்ன போட்டுருக்காங்க, த லிஸ்ட் இன்க்ளூடட் மெனி முண்டேன் ரொட்டீன் டாஸ்க். அதாவது ரொட்டீன் டாஸ்க், முண்டேன் ஆர்டினரி ரொட்டீன் டாஸ்க். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரொட்டீனாகவே இப்போ வந்துட்டு பால் வாங்குவோம் காலையில், அது ஆர்டினரி நடக்கிறது தான், நிறைய பேர் வாங்குவாங்க. அதே மாதிரி ப்ரஷ் பண்ணுவோம், இந்த பாத் பண்ணுவோம், அதெல்லாம் ஆர்டினரியாக நடக்கிற டாஸ்க். இப்போ வந்து ஒரு டாஸ்க் வந்து இப்போ ஆர்டினரியாக நடக்குதுன்னா, இப்போ வந்து சப்போஸ் இப்போ வந்து ஓட்டிங் எடுத்துக்குவாங்க. இப்போ 10 பேர் ஓட்டு போட போகிறாங்க, அந்த 10 பேருக்கும் அது ஒரு டாஸ்க் தான். அவங்க போய் ஓட்டு போட்டு வருது. இப்போ ஓட்டு போட்டு வரன்றது ஒரு ஆர்டினரி டாஸ்க் மாதிரி இருக்குது. அது ஆனால் கொஞ்சம் ஒரு நல்ல டாஸ்க், அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க். நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த முண்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இது CETன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு இது எக்ஸாம் ஷெட்யூல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நம்ம எல்லா எக்ஸாமும் பார்த்தோம் இல்லையா, அந்த எக்ஸாம் வந்து நம்மளுக்கு எல்லா எக்ஸாமும் கம்பைன் ஆகி வர மாதிரி இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் டயர் 1. அதை பற்றி ஒரு கவலையும் படாதீங்க, அதை பற்றி ஃபுல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.